अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। உபஜீவியத்துவேன பிரத்யக்ஷஸ்ய பிராபல்ய நிராகரணம் அப்படிங்கிற தலைப்பு 365வது பக்கம் இந்த புத்தகத்துல. ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றதுனால பாரமார்த்திகமான பொருள் ஒண்ணுதான். அப்ப காணப்படக்கூடியதான உலகங்களுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டா, அது காணப்படுறதே ஒழிய உண்மை இல்லை. காணப்படுறது ஆனா உண்மை இல்லைன்னு என்ன அர்த்தம்? காணப்படுறத நான் யோஜனை படி பார்த்தேன்னா அது சாஸ்வதமாக இருக்க போறது. ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிட போறது. ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிட போறதுன்னா அனித்தியமாகலாமோ இல்லையோ, டெம்பரரின்னு கூட அர்த்தம் பண்ணலாமோ இல்லையோ. நீங்க கொஞ்ச நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் இல்லை, அப்படியும் அர்த்தம் இல்லை. தான் தோணும் காலத்திலேயே தான் இல்லை. தான் தோணும் காலத்திலேயே தான் இல்லாத போனா அது எப்படி? அப்படிப்பட்ட சாமான் உலகத்துல எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தா தானே நீங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். அதுக்காகத்தான் காயத்துல பாம்பு பார்த்திருக்கோம், நிறைய பொருளை பார்த்திருக்கோம், சொப்னம் பார்த்திருக்கோம். இவைகள்னா தான் தோணும் பொழுது இருக்கிறதாகவே காணப்படுகிறது. ஆனா அவைகள் யோஜனை பண்ணி பார்த்தோம்னா அது என்னது என்று அதனுடைய உண்மையை அறிந்து கொண்டோமே. ஆனால் பிறகு நாம் பார்த்த சந்தர்ப்பத்திலையும் அவைகள் இல்லை என்று நமக்கு தெரிகிறது. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாம் அப்படின்னு உண்மையை சொல்ல வந்தோம். நாம யாருக்கு மேலேயும் விரோதத்தை சொல்லல. இருக்கிற விஷயம் என்னங்கிறது எடுத்து சொன்னோம். உபனிஷத்துடைய தத்துவம் என்னங்கிறது எடுத்து சொன்னோம். இந்த தத்துவத்தை சொல்லும் பொழுது நாம் அந்த உபனிஷத் வாக்கியங்கள் என்ன, அதனால ஏற்படக்கூடியதான தோணக்கூடியதான அனுமானம் என்ன, இவைகளை வச்சு சொன்னோம். இதே அபிப்பிராயத்தை இந்த உபனிஷத்துல உலகம் சத்தியம்ங்கிற அபிப்பிராயத்துல துவைத்திகள் பேசுறாங்க. உலகம் சத்தியமா இருந்தா என்ன, பொய்யா இருந்தா என்ன அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தை பத்தி நம்ம பேசல, பிரம்ம தத்துவத்தை பத்தி பேச. அந்த பிரம்ம தத்துவமானது என்னது என்று அறிந்து கொண்டால்தான் மனுஷனுக்கு முக்தி. அந்த பிரம்ம தத்துவம் என்னது தெரிஞ்சாட்டாமே நமக்கு முக்தின்னு வரணும். அப்ப பிரம்ம தத்துவம் என்னதுன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? பிரம்மமும் உண்டு, உலகமும் உண்டு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா அது பிரம்ம தத்துவம் ஆகாது. பிரம்ம தத்துவம் என்ன சொல்றது? பிரபஞ்சத்துல பிரபஞ்சம் நாம் என்ன பார்க்கிறோமோ அதுக்கு அடிப்படையான பிரம்மம் ஒண்ணுதான் உண்மை அப்படின்னு ஸ்ருதிகள் சொல்றதுனால நம்ம அப்படி சொல்ல வேண்டியதான நிர்பந்தம் உண்டாச்சு. ஆகையால் நாம் சொன்னதான நித்தியாத்வ அனுமானத்துக்கு அநேக விதமான எதிர்ப்புகள் வந்த போதிலும் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் அவன் சொல்றது தப்பு, உபனிஷத் தத்துவம் இது அப்படின்னு சொல்ல வேண்டியதான் நிர்பந்தம் வந்தது. அதை சொல்லிட்டு இருக்கோம். அதுல அநேக விதமான ஒரு சந்தேகங்கள் வர, முக்கியமாக பிரத்யக்ஷவாதம் அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்தது. அதான் முதல்ல நடந்துட்டு இருக்கோம். பிரத்யக்ஷத்தினால சத்தியத்துவம் தெரியறதே உலகத்துக்குன்னு சொன்னா, அப்ப பிரத்யக்ஷத்தினால சத்தியத்துவம் உலகத்துக்கு தெரியாது. நீங்க கடஸ்தன், குடம் இருக்கு, வஸ்திரம் இருக்கு, வீடு இருக்கு, உலகம் இருக்கு என்று தாங்கள் எது சொல்றீங்களோ அந்த இருத்தல வியாபாரிகம் இப்பொழுது இருக்கு என்றுதான் காட்டுறது. நான் இல்லைன்னு சொல்லல. மைக் இருக்கு, நீங்க இருக்கு, நான் இருக்கேன், புத்தகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த இருத்தல் இருக்கே, இந்த இருத்தல் பர்மனன்ட் சொல்றதா சொல்ல முடியும். இப்பொழுது இருக்கு, நாளைக்கு இருக்கலாமா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். யாரும் கேரண்டி பண்ண முடியாது.
ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, என்னைக்கு தங்களுக்கு பிரம்மஞானம் வருமோ அன்னைக்கு நீங்க பார்த்த பொழுது பார்த்த சந்தர்ப்பத்திலையும் அவைகள் இல்லை என்று சாஸ்திரம். அவித்யா சககாரியேன நாசி அஸ்தி பவிஷ்யதி. அவித்தியானது அதனுடைய காரியங்களோட முன்னாலேயும் இல்லை, நான் பார்த்த சந்தர்ப்பத்திலையும் இல்லை, இப்பொழுதும் இல்லை, நாளைக்கு இருக்க போறதில்லை என்று சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் சொல்றது சார் நம்ம அனுபவத்துக்கு வந்திருக்கா கேட்பா. அதுக்கும் சொல்றோம். காயத்துல பாம்பை பார்த்தேன், இது கிட்ட போய் பார்த்தேன், அது பாம்பு இல்லை, வெறும் தயாரம் தான் இருந்தது. நீங்க அந்த பாம்பு சொல்லல, அது இப்ப இருக்கோ பார்த்தது இல்லை, நீங்க பார்த்ததுக்கு முன்னால் இருந்ததோ அப்பவும் இல்லை, நாளைக்கு வருமோ வராது. அப்ப பாசம் வந்த பிறகு 3 காலத்திலையும் இல்லை என்றுதான் பாடம் நமக்கு வரும். இதே மாதிரியே அதிஷ்டான தத்துவமான பிரம்மத்தை அறிந்த பிறகு முக்காலத்திலையும் உலகம் இல்லை எனக்கூடியதான வாதம் தான் வரப்படும். முக்காலத்திலையும் இல்லை என்றால் நான் பார்த்த காலத்தில் இருந்ததே மறுபடியும் கேட்பேன். பார்த்த காலத்துல இருந்தது என்கிறது தப்பு என்கிறது நமக்கு ஞானம் வந்த பிறகுதான் தெரியும். சொப்னம் பார்க்கிற பர்யந்தம் அது உண்மை என்று தானே அறிந்தோம். ஆகையால் சொப்னத்திலிருந்து முழிச்சுட்ட பிறகுதானே நான் பார்த்ததெல்லாம் தப்புங்கிறேன். சொப்னத்திலேயே நீங்க ஒரு 10 வருஷம் எப்படி போட்டா போகணும், 10 வருஷம் ஆன பிறகு மெச்சூர் ஆகிறாங்களையும் வீடு கட்டுறாங்களையும் நினைக்கிறேன். நடுவில் முழிச்சுட்டு அந்த எப்படி கிடைக்குமா, அங்கே கிடைக்காது சார். என்ன ஆச்சுன்னா எல்லாம் போய் அதே மாதிரியா சொப்னம் மாதிரியும் கயத்துல பார்த்த பாம்பு மாதிரியும் இந்த உலகம் தான் நமக்கு உண்மையா இப்பொழுது காணப்படுகிறது. அறிந்தது எந்த காலத்திலையும் இல்லை என்று அறிய போகிறோம். அவன் என்ன பண்றான், இந்த பிரத்யட்சம்னு ஒண்ணு இருக்கு, இதனால நமக்கு அனுமானத்துக்கு பாடம் வரும்னா நம்ம பிரத்யட்சமானது வியாபாரிக தத்துவத்தை தான் கிரகிக்கிறது, பாரமார்த்திக தத்துவத்தை கிரகிக்க முடியாது என்கிறத சொன்ன பிரபத்தானுப்பிரபத்தமாக அந்த சமவாய கண்டனமும் அங்கே ஆச்சு. அதற்கு பிறகு இது தெரிய வேண்டாம், சாட்சி பிரத்யட்சம் அறியலாமுன்னு அதுவும் இல்லைன்னு சொன்னோம். ஆனா இங்க தோணக்கூடிய கடஸ்தம்னு தோன்றதே அதனுடைய கதை என்னன்னு அதிஷ்டான அனுவேதம். அதுக்கு கீழே இருக்கக்கூடியது அந்த எந்த பிரம்மத்தலத்துல குடம் காணப்படுகிறதோ அந்த பிரம்மத்தினுடைய சத்து தான் குடத்துல சத்துன்னு தோன்றது. இருக்கிறது தங்கம்னா அதை நீங்க வளையாக பண்ணினீள். ஆனா வளையல அந்த தங்கம் மாதிரி கலர் எங்க இருந்து வந்தது, அந்த தங்கத்தினுடைய கலர் எங்க வந்தது. தங்கமே தான் வளையன்னு தனியா இல்லை. அதான் வாட்டாரம்பரம் விகாரோ நாமதேயம் விருத்திகே சேவசத்தியம்னு சொன்னோம். அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அநேக நியாயங்கள்னால இந்த அனுமதிக்கு அனுமானத்துக்கு பாரம் வர அவைகள்லாம் நிராகரணம் பண்ணும். கடைசியில உபஜீவிய நியாயம்னு சொன்னோம். எந்த பிரத்யட்சத்தை நாடி இந்த அனுமானமானது வந்திருக்கோ அந்த பிரத்யட்சத்துக்கே விரோதம் செய்யாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சொன்னோம். நாம் சொன்னோம் பிரத்யட்சமானது உலகத்தினுடைய வியாபாரிக சத்தியத்துவத்தை தான் சொல்றது, பாரமார்த்திக சத்தியத்துவத்தை பிரத்யட்சம் பேசல. பாரமார்த்திக சத்தியத்துவம் உலகத்துல இல்லை என்று அனுமானம் சொல்றது. ஆகையால் பரஸ்பர விரோதம் இல்லை. விரோதம் எப்பொழுது வரும், பால் வெளுப்பா இருக்குன்னா பால் கருப்பா இருக்குன்னா அப்பதான் விரோதம். பால் வெளுப்பு கொடை கருப்புன்னா இதுல விரோதம் இருக்கா இல்லை. அதே மாதிரியே இப்ப உலகத்துல வியாபாரிக சத்தியத்துவம் பிரத்யட்சத்தினால் அறியப்படுகிறது, உலகத்துல பாரமார்த்திக சத்தியத்துவம் இல்லை என்று அனுமானம் சொல்றது. விரோதமே இல்லை. ஆகையால் அதை உபஜீவிச்சு இதை வரல. அதனால அது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணினார். அதுக்கப்புறம் பரீட்சை என்ன, பிரத்யட்சமானது பரீட்சிதமாக இல்லையா, பரீட்சை என்னன்னா பிரவೃತ್ತಿ சம்பாதம் பிரவೃತ್ತಿ விசம்பாதம் அப்படின்ட்டு இருக்கணும். பிரவೃತ್ತಿ என்றால் நாம் அதை எடுத்துக்கொள்வதற்காக போகிறோம். கிழிஞ்சல்ல வெள்ளி என்று பார்த்தோம், அதை கொள்ள போகிறோம். போன பிறகு அங்கே அது வெள்ளி இல்லாம போயிடுது. அப்ப பிரவೃತ್ತಿ விசம்பாதம் ஏற்படும். அதனால அது அர்த்தம். சம்பாதம் ஏற்பட்டால் பிரமாணம் சொல்லப்படும். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு பரீட்சையினால நாம் பார்த்தோம் அப்படிங்கிற விவகாரம் தெரியாச்சு. அதற்கு மேல சொல்ற நாம் பிரத்யட்ச அப்பிரமாண்யே 365வது பக்கம் மேல இருந்து ஒரு 8வது நாம் பிரத்யட்ச அப்பிரமாண்யே தத்திய வியாப்தியாதேகே பாதேனா அனுமேயாதேகே அன்வித்யாதி பிராமாண்யஸ்ய பாதா.
அனுமேயாதே வியாப்தியாதினா அனுமதி பிராமாண்யாதினா சமான யோகக்ஷேமத்வா அந்யதா பிராதிகாசிகா அக்னிஹி வியாவகாரிகேன அபாதேன விருத்த தர்ம அதிகரணத்வேன ச விஸ்வஸ்ய ஜீவேஷ பேதஸ்ய சாஸ்திரிகம் தத்துவம் சித்தேத் இது சேத் ந. இது வரைக்கும் ஒரு பட்சம். இந்த சித்தி கிரந்தத்துல பலத்தை அன்வயம் பண்றதா ரொம்ப கஷ்டம். அந்த எந்த பதம் எங்கே தேவைன்னு சொன்னா ஆர்குமெண்ட் தெரியும். அது ஏன் அப்படி எழுத வேண்டியதான் நிர்பந்தம் வந்தது. பாட்டிகராள் அவளுடைய ஸ்டைல பார்த்தேன்னா பாஷ்யம் பிரசன்ன கம்பீரம், தெளிவாகவும் இருக்கு, கம்பீரமாகவும். தெளிவாக இருக்கு. சாதாரணமாக ஒரு தரம் படித்தாலே நமக்கு என்னதுன்னு புரிஞ்சு போட்டோம். பாஷ்யத்துல சாங்கர பாஷ்யத்துல அது ஒரு அழகு பாஷ்யமா இருக்கட்டும், சூத்திர பாஷ்யமா இருக்கட்டும், மற்ற பாஷ்யங்களா இருக்கட்டும், படிச்ச புரியாதுன்னு சொல்ல முடியாது. அதனுடைய இருக்க நிகூடமான அர்த்தங்கள் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஆனால் சுலபமா புரியும். அப்படி அன்வயமாகறதில்லை. காரணம் என்னன்னா மருத்துவ தரத்துலையும் அவ்வளவு சுலபமாக எழுதக்கூடியவர் தான். ஆனா இது எந்த கிரந்தத்துக்கு இது கண்டமாக இருக்கோ அந்த கிரந்தமானது ஒரு ஜட்டிலமான ஒரு செய்தியில எழுதுறதுனால அதை அனுவாதம் பண்ணி அதை கண்டனம் பண்ண வேண்டியது. அது அனுவாதம் பண்ணும்போது அவளை அப்படியே அனுவாதம் பண்ணினாதானே சரியா இருக்கும். அதனால அப்படியே அவருடைய தப்பு இல்லை. அதனால கொஞ்சம் நிதானமா பார்க்கணும். பிரத்யக்ஷ அப்பிராமாண்யே, நாம் பிரத்யக்ஷத்தை பிரமாணம் இல்லைன்னு செல்விடையானால் நீங்க அப்படிதானே சொல்றீங்களா? வைத்தி அத்வதியை கண்டு சொன்னா நீங்க பிரத்யக்ஷம் பிரமாணம் இல்லைன்னு ஒத்துக்கிற அப்படின்னா நான் அப்படியே ஒத்துருக்கேன். பிரத்யக்ஷமானது வியாவகாரிக பிராமணியத்தை தான் சொல்லும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா புரிஞ்சுக்காமலே பிரத்யக்ஷம் அப்பிரமாணம்னு சொன்னா போல ஒரு மேல கல்பிக்கலாம். பிரத்யக்ஷ அப்பிராமணியே தத்தியம் வியாப்தியாதே. அனுமானத்துல எத்திர தூமா தத்திர வன்னி, எங்க எங்க புகை இருக்கோ அங்க எங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்னு ஒரு வியாப்தி. இந்த வியாப்தி எப்படி சார் கண்டுபிடிச்ச? பிரத்யட்சமா பார்த்தானு கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பிரத்யட்சமே அப்பிரமாணம்னா அந்த வியாப்தியும் அப்பிரமாணம் ஆயிடுக்கும் இல்லையோ? அதான் சொல்ற பிரத்யட்சத்திய அப்பிராமாண்யே தத்திய வியாப்தியாதேகே பாதேனா. அதுவும் பாதித்து மாதிரி அனுமேயாதேகே அனுமித்யாதி பிராமாண்யத்திய அனுமேயாதேகே. அனுமேயவது எதை அனுமானம் பண்ண பொருளோ அதுக்கு அனுமேயம்னு பேர். நீங்க புகை இருக்கிறதுனால நெருப்ப சாதிக்க பொருள், நெருப்பு இருக்குன்னு தீர்மானம் பண்ண பொருள், அந்த நெருப்புக்கு அனுமேயம்னு பேர். பிரத்யட்சத்தினால வியாப்தியை அறிஞர்கள் அந்த வியாப்தியோ பொய்யாக இருக்கு, பாதிதமாக இருக்கு. அந்த பொய்யான பாதிதமான வியாப்தியினால தாங்கள் எதை ப்ரூவ் பண்ணிருக்கீடோ அது மட்டும் எப்படி சார் ரைட்டா இருக்கும்? அது தப்பாவிடுமா இல்லையா? அதான் சொல்ற அனுமேயாதேகே அனுமித்யாதி பிராமாண்யத்திய பாதா. ஏனென்றால் அனுமேயாதேகே வியாப்தியாதினா அனுமதி பிராமாண்யாதினாச்ச சமான யோகக்ஷேமத்வ. அனுமேயம் வன்யாதிகளும் வியாப்தியாதினா அனுமதி பிராமாண்யாதினா வியாப்தி எப்படி இருக்கோ அப்படிதான் அனுமேயம். அதே போல அனுமதி பிராமாண்யம் எப்படி இருக்கோ அப்படித்தான் அனுமேயம். அனுமதியானது சரியான அனுமதியா இருந்தா அதனுடைய வரக்கூடியதான ரிசல்ட் சரியா இருக்கும். அனுமதியா தகராறா இருந்ததுன்னா அந்த ரிசல்ட்டும் சரியா இருக்கு. ஆகையால் அனுமேயாதேகே வியாப்தியாதினா அனுமதி பிராமாண்யாதினாச்ச சமான யோகக்ஷேமத்வ. சமான யோகக்ஷேமத்வான்னு என்ன அர்த்தம்? செய்லிங் அந்த சேம் ஷேப். இது சரியா இருந்தா அது சரியா இருக்கும், இது தப்பா இருந்தா அது தப்பா இருக்கு. சமான யோகக்ஷேமத்வ அந்யதா. இப்படி தாங்கள் ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும்? பிராதிபாசிக வியாப்தியாதிமதா பாஷ்ப அத்தியஸ்த பூமியேன. பிராதிபாசிக வியாப்தியாதிமதா பிராதிபாசிக வியாப்தியோட கூடினதான பாஷ்பாத்தியஸ்த பூமியேன. பாஷ்பம்னா இந்த பனி, அந்த பனிமூட்டத்தை புகைன்னு நினைச்சுட்டாங்க. அந்த பனிமூட்டத்தை புகைன்னு நினைச்சுட்டு அங்க நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணி. ஆனா எங்கெங்க பனிமூட்டம் இருக்கோ அங்கெங்கன்னா நெருப்பு. இந்த வியாப்தி சரியா பொய், இது சரியில்லை. பனி இருக்கிற இடத்துல நெருப்பு எப்படி இருக்கும்? பனிமூட்டம் இருக்கிறது நெருப்பத்துக்கு சான்ஸ் இல்லை. ஆகையால் எங்கெங்க பனிமூட்டம் இருக்கோ அங்கெங்க நெருப்பு இருக்கு என்று சொன்னதானது பாதிதமான வியாப்தி, சரியான வியாப்தி இல்லை. அதனால
பாஷ்பாத்தியஸ்த தூமேன பாஷ்பத்தில் தூமம் என்று அத்தியாசம் பண்ணின சந்தர்ப்பத்தில் விருத்த கர்மாதிகரணேன சாத்விகா வியாவகாரிகா அக்னிகி. இதனால சாத்விகமான அக்னியோ இந்த வியாப்தியினால அக்னிய அனுமானம் பண்றார். அதே போலயே வியாபாரிகமான அக்னியோ இல்ல வியாபாரிக வியாப்தி தூமேன சாத்விகா அக்னி இல்ல புகையினால நம்ம இந்த இப்ப இருக்கக்கூடிய நான் புகையில என்னன்னா எப்படிப்பட்டதான அக்னி வரும்? வியாபாரிகமான புகை இல்ல வியாபாரிகமான அக்னி இல்ல சாத்விகமான அக்னி சிதிக்கிட்டு மேய்ஞ்சிடலாம். சாத்விக அக்னி வியாபாரிக வியாப்தியாத்மதா தூமேன சாத்விக அக்னி வியாபாரிகேன அபாதேன விருத்த தர்ம அதிகரணத்வேன விஸ்வஸ்ய ஜீவேத பேதஸ்யத. வியாபாரிக அபாதேன உலகத்துல வியாபாரிகமா உலகம் பாதிக்கப்படுறதோ உலகம் இல்லைன்னு நமக்கு தோன்றதோ இல்ல. உலகம் இல்லை என்று நமக்கு தோணாதனால அபாதிதமா இருக்கிறதுனால உலகம் சத்தியமா இருக்கட்டுமே. அதே போலயே விருத்த தர்மாதிகரணமாக இருக்கிறதுனால என்ன சர்வஜத்துவம் கிஞ்சித்வம், அதே போலயே அல்பசக்திகத்துவம் பிரகசக்திகத்துவம் இப்படிப்பட்டதான விருத்த தர்மாதிகரணத்திற்கு ஜீவேத பேதத்திற்கு தாத்விகம் தத்துவம். ஜீவேத பேதம் தாத்விகமா இருக்கட்டுமே. ஜீவன் ஈஸ்வரனோட வேறானவர் விருத்த தர்மங்களுடன் கூடியிருக்கிறது இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாமல் அப்படின்னு பூர்வபட்சம் பண்ணிடும். ஆகையால் சொல்றதுக்கு என்ன தாற்பயம்? பரம தாற்பயம் பிரத்யக்ஷம் அப்பிரமாணம் சொல்லக்கூடாது. பிரத்யக்ஷம் பிரமாணம் தான். பிரத்யக்ஷத்துக்கு அகீஸ்ட அவங்க நித்தியாத்வ அனுமானம் இருப்பதனால் நித்தியாத்வ அனுமானத்தை தள்ளிக்கணும். இதுதான் அவனுடைய இவ்வளவு கமன் டோட்டல்னா இவ்வளவு இது சேதனா. இது வரைக்கும் ஒரு பூர்வபட்சம் சார். ஆகையா இந்த பூர்வபட்சத்துல பரம தாற்பயம் என்னன்னு கேட்டேன்னா பிரத்யக்ஷம் அப்பிரமாணமா இருக்குமே. ஆனால் அதற்கு பிறகு பிரத்யக்ஷ சித்தமான எந்த ஒரு வியாப்தி இருக்கோ அந்த வியாப்தியானது பாதிக்கப்படுகின்ற காரணத்தினால் அனுமேயமான பதார்த்தம் வஞ்ஞாதி பதார்த்தங்களும் அப்படித்தான் இருக்கும். ஆக நீங்க சொல்லக்கூடியதான விமதம் மிச்சா திருத்தியத்வா எனக்கூடியதான அனுமதியையும் அந்த அனுமேயமா இருக்கக்கூடியதான மிச்சாத்துவம் பிராதிபாசிகமாக இருக்கலாம். பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால அது நித்தியமான அந்த நித்தியாத்வத்தை சாதிக்காது. அதான் இவ்வளவு தூரம் அப்படின்னு வளர்ச்சி போறது. என்ன சொல்றான்? ஏதாவதா இது வரைக்கும் கூறப்பட்டது. இதுக்கு சித்தாந்தம் சொல்ற அப்ப ஏதாவதாதி வியாப்தியாதி சமான சத்தாகம் அனுமயம் சித்தியது இத்தியாபத்தே அனிதா. இது வரைக்கும் நீ சொன்னதுனால பரம தாற்பயம் உன்னுடைய மனசுல என்ன இருக்கு அதை கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம். நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன்னா ஏதாவதாதி வியாப்தியாதி சமான சத்தாகம் அனுமேயம் சித்தியது. இந்த அனுமானத்தினால என்னத்தை சாதிக்க போகிறையோ அது வியாப்தி எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும். அப்படித்தானே சொல்ல போறது. இந்த அனுமானத்தினால் நம்ம என்ன சாதிக்க போறோம்? மிச்சார்த்தத்தை சாதிக்க போறோம். பிரபஞ்சத்துக்கு மிச்சார்த்தம் சாதிக்க போறோம். அப்ப பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருக்கு இந்த வியாப்தி. எத்தனைத்திற்கு திருத்தம் தத்திர நித்தியார்த்தம் என்னக்கூடியதான ஒரு வியாப்தி நீங்க சொல்றீங்களோ இது எத்தனைத்திற்கு திருத்தம் தத்திரத்துல சத்தியத்துவம்னு தோன்றதுங்கிறான். நான் கண்ணால பாக்குறதுனால உலகம் சத்தியமா இருக்கு அப்படின்னு. அதனால இதுக்கு நீங்க சொல்றதுக்கு அகேஸ்தர் இது பிராதிகாசிகமா இருக்கு. ஆகையால் நீங்க சொல்லக்கூடியதான நித்தியார்த்தமும் ப்ரூவ் பண்ணக்கூடியதான அனுமேயமான நித்தியார்த்தமும் இப்படித்தான் இருக்கும். அப்படித்தானே நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. கடைசியில் அங்கே தானே வர இந்த நியமத்துல எங்களுக்கு ஒரு விதமான கஷ்டமும் இல்லை. என்ன சொல்ற? ஏதாவதாய் வியாப்தியாதி சமான சத்தாகம் அனுமேயம் சித்தியது இத்தியாகத்தே பலிதோர்த்தா அது அஸ்மாக்கம் இஷ்டம். எங்களுக்கு இஷ்டம் தான் சார். அது கூட சரி இஷ்டமா இருக்கும். வித்தியாசம் தப்புன்னு இஷ்டமானா வித்தியாசம் பாரமார்த்தம்னு நாங்க ஒத்துக்கல சார். ஞாபகம் அத்வைத சித்தாந்தத்துல பாரமார்த்திகமா இருக்கிறது எது? ஒன்னே ஒண்ணுதான், அது பிரம்மன் தான். பிரம்ம பின்னமா இருக்கிற உலகமும் நித்தியத்தான். உலகத்தை பொய்ன்னு சொல்லக்கூடியதான வார்த்தையும் நித்தியத்தான். இவைகளை பிரம்மம் சத்தியம்னு சொல்லக்கூடியதான வேதாந்த வாக்கியமும் நித்தியத்தான். அந்த வேதாந்த வாக்கியத்தினுடைய பிராமான்யமும் நித்தியத்தான். இது கவனிக்கணும். நீங்க என்னதான் பண்ணாலும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பிரம்மத்தை தவிர நீங்க எல்லாமே வியாபாரிகம் நித்தியாபூதம்.
அந்த ஒரு தீர்மானமான எண்ணம் இருந்தா தான் நமக்கு எல்லாமே ஞானம் வரும். அந்த ஞானம் நமக்கு எப்படி வரும்? வாக்கியார்த்த விசார அத்தியவசான நிர்வருத்தாகி பிரம்மாவகதி. இந்த பிரம்மாவகதியானது வேதாந்த வாக்கியங்களை விசாரம் பண்றதுனால ஏற்படும். அதுக்காகத்தான் முதல் அத்தியாயம் முழுக்க சமன்வய அத்தியாயத்துல வேதாந்த வாக்கியங்களை மட்டும் எடுத்து விசாரம் பண்ணியிருக்க. இந்த இப்படிப்பட்டதான நிச்சயமான ஒரு ஞானம் மனுஷனுக்கு எப்படி வரும்? வேதாந்த வாக்கியத்தை விசாரம் பண்ணி அதனால ஏற்படக்கூடியதான ஒரு தீர்மானமான ஒரு எண்ணம் அப்பதான் வரும். ஆகையால் தான் எவ்வளவும் போட்டிருக்கோம். ஆகையால் இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பிரம்ம பின்னமான பதார்த்தம் எதுவா இருந்தாலும் சரி சார், எல்லாம் மித்யாபூதம். இப்ப வியாப்தி பிரம்ம பின்னம், பிரம்மமா வியாப்தி? வியாப்தி பிரம்மம் இல்லையே, அது மித்யாபூதம். இதனால் தீர்மானம் பண்ணக்கூடியதான பிரபஞ்ச மித்யாத்துவமும் மித்யாபூதம். மித்யாபூதமான மித்யாத்வத்தை மித்யாபூதமான வியாப்தி சாதிக்கிறதுல எங்களுக்கு இஷ்டம்தான். இது பெரிய அனர்த்தம் வந்துட்டா போலன்னு அத்வைதிக்கு பேசினியே, ஒண்ணுமே இல்லையப்ப. அதான் ஏதாவதாகி வியாப்தியாதி சமான சத்தாகம் அனுமேயம் சித்தியது இது ஆபத்தே பரிதோஷா தத அஸ்மாகம் இஷ்ட ஏவ நகி பிரம்மவின்னம் क्वचित् அத்தியந்த அபாக்கியம் அஸ்தி பிரம்மவின்னம் கிஞ்சித். எதுவா இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி, பிரம்ம பின்னமா இருந்ததுன்னா அது அத்தியந்த அபாக்கியம்னு சொல்ல முடியாது. இப்ப என்னாச்சு? பிரம்ம பின்னமான வியாப்தி அது என்ன? பாக்கியம்தான். அப்புறம் இந்த நிச்சாத்துவத்தினால நீங்க விமதம் நிச்சாத்வாதி எனக்கூடியதான அனுமானத்தினால சொல்லக்கூடியதான நிச்சாத்துவமும் பாக்கியம் தான். நாங்கதான் நித்தியாத்வத்துக்கே நித்தியாத்வம் கீழே சொல்லியிருக்கோமே. நித்தியாத்வ பிரகரணத்துல நித்தியாத்வமும் நிச்சா அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணியிருக்கோம். சோ பாத்தியமான நித்தியாத்வத்து பாத்தியமான வியாப்தியினா பாதிதமான நித்தியாத்வத்தை ஸ்தாபிக்கிறதுல எங்களுக்கு ஒரு விதமான கட்டமும் இல்லை. சரியாத்தானே பேசிட்டு இருக்கோம். ஆகையால் இதனால் நமக்கு என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்? பிரம்மம் ஒண்ணுதான் அபாத்தியம். மற்ற பதார்த்தங்கள் எதுவா இருந்தாலும் பாதிதமாகிவிடும். எண்ணிக்காத பாதத்தை அறியும். எண்ணிக்கைன்னு சொல்லல, திருஷ்ட நஷ்டஸ்வரூபத்வா ஸ்வரூபேணத்தும் அனுபாக்கியத்வா. ஆச்சாரியர் இந்த உலகத்தை பற்றி பேசும் பொழுது திருஷ்ட நஷ்டஸ்வரூபத்வா, திருஷ்டமாகவும் இருக்கு, ஒரு நாளுக்கு அழியக்கூடியதாகவும் இருக்கு. வெறும் நஷ்டஸ்வரூபத்வாசனை சொன்னாலோ இல்லை வெறும் திருஷ்டஸ்வரூபத்வாசனும் வித்தியாசம் கிடைக்காம போகுது. திருஷ்ட நஷ்டஸ்வரூபத்வா ஸ்வரூபேணது அனுபாக்கியத்வா, இதனுடைய ஸ்வரூபம் இன்னது என்று யாராலையும் சொல்ல முடியல, மாயிகமான பதார்த்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால பிரம்மபின்னம் கொஞ்சம் அத்தியந்த அபாத்தியம் அஸ்தி. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சா? ஏன் பிரத்யட்சம் அப்பிரமாணமா இருக்குமே, ஆனால் நீங்க அனுமானத்தினால வியாப்தியினால அனுமானத்தை சாதிக்கிறேன். வியாப்தியானது பாதிதமா போயிடுச்சு. வியாப்தி பாதிதமா போயிடுச்சுன்னா அதனால தீர்மானம் பண்ணக்கூடியதான அனுமேயமான பதார்த்தமும் தப்பா போயிடும். ஆகையால் நித்தியாத்வம் தப்பு அப்படின்னு அவனுடையது. நாங்க என்ன சொல்லிருக்கோம்? பிரம்மபின்னமான பதார்த்தங்கள் எல்லாமே நிச்சை. ஆகையால் வியாப்தி நிச்சயா இருந்தா போதும். அந்த வியாப்தியினால கிடைக்கக்கூடியதான நித்தியாத்வமும் பாதிதம். பாதிதமான வியாப்தியினால பாதிதமான நித்தியாத்வம் வர்றது எங்களுக்கு இஷ்டம்தான். சரியா? எங்களுக்கு இஷ்டம் தான். அதுக்கப்புறம் என்ன? எங்க சித்தாந்தத்துக்கு தோற்றம் இல்லையே. ஆனால் இன்னொன்னு நீங்க நடுவில் சொன்னேன். என்ன சொன்னேன்? அந்த அனுமதி பிராமணியமும் அனுமதியும் வியாப்திக்கு சமான யோகத்துவம் அப்படின்னு சொல்லு. பாதிதமான வியாப்தி பாதிதமா இருக்கவே ஆனால் அதனால இருக்கக்கூடியதான அனுமேயமான பதார்த்தமும் அப்ப அதே நிலையில தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னேன். இது ஒத்துக்க முடியாது சார். நீங்க சொன்னதுனால எங்களுக்கு ஒன்றும் தோஷம் இல்லை. ஆனா நடுவுல ஒரு நியமம், ஒரு கண்டிஷன் சொன்னேன் பார்த்தா, அதுதான் தப்புன்னு. அது தெரியுதுனாக்கா அனுமேயாதேரே வியாப்தியாதினா சமான சத்தாகத்வ நியமோகி அஸ்தி. அனுமேயாதினா அனுமேயாதிகள் என்ன? எதை அனுமானம் பண்ணி அனுமானத்தினால எதை தீர்மானம் பண்ணுகிறீர்களோ அதுக்கு அனுமேயம் இது. இப்ப பர்வதோ வன்னிமான் தூமாசங்கிறதுல வன்னி அனுமேயம். அதே போல விமதம் நித்தியாத்வா நித்தியாத்வம் அனுமேயம், பிரபஞ்ச நித்தியாத்வம் அனுமேயம். அந்த அனுமேயமான பதார்த்தமும் வியாப்தியும் சமான சத்தாகமாக இருக்கணும் என்பதான யாதொரு நிர்பந்தம் சொன்னிட அதுதான் இங்குங்கிறது.
அந்த நிர்பந்தம் இல்லைங்கிற. ஏன் அப்படி நக அனுமேயாதே வியாப்தியாதினா சமான சப்தாகத்வ நியமோபி அஸ்தி. व्यभिचारिणापि लिंगेन साध्यवति पक्षे अन्विति प्रमादर्शना. व्यभिचारिणापि लिंगेन हेतुवानது தப்பா இருந்த போதிலும், ஹேத்வாபாசமாக இருந்த போதிலும், व्यभिचाர தோஷத்தோடு இருந்த போதிலும், ஒருவேளை தெய்வாத்து அந்த இடத்துல பட்சத்துல அந்த அனுமதி இருந்தது ஏனால் அப்ப அனுமதி சமானமா தானே ஆயிடும். இப்ப ஒருவர் பர்வதத்துல நெருப்பு இருக்கார், பர்வதம் நிஜமான நெருப்பு இருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கான், அங்கே பனி மூட்டம் இருந்தது, இல்ல ஒரு தூசி கலந்து இருக்குது. அந்த தூசி கலந்துருந்ததுன்னா இவன் போகான்னு நினைச்சிருக்கான். அங்க இருந்ததுன்னா வெறும் தூசி. பஸ் வருஷம் அந்த பக்கம் போச்சு, போனதுமே ஒரு தூசி கிளம்பிச்சு. அந்த தூசியை பார்த்து போகேன்னு நினைச்சான். புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு நினைச்சான். இப்ப நிஜமா புகையாது இல்லை, ஆனா தூசி இருந்தது. தூசியை பார்த்து புகைன்னு நெருப்பு இருக்குன்னு தீர்மானம் பண்ணினான். இந்த வியாப்தி நிஜமான வியாப்தியோ இல்லை. ஏன் தூசிக்கு நெருப்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு இவன் புகைன்னு நினைச்சுட்டான். புகையினால வியாப்தி இருக்கு, நெருப்பு இருக்குன்னு நினைச்சுட்டான். ஆனா இது புகை இல்லை, இது தூசி. ஆனாலும் அங்கே பர்வதத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்துட்டான் சார். தீர்மானத்துக்கு வந்து போய் பார்த்தா நிஜமாகவே நெருப்பு இருக்கு அங்கே. ஏன் இவன் அனுமானம் பண்ண போறான், யாராவது வச்சு நெருப்பு விவகாரம் வந்துடாச்சுன்னு இந்த பொய்யான ஒரு கேதுனால, எரிச்சரிதமான ஒரு கேதுனால அங்கே அனுமானம் பண்ணினா, ஆனா ஈஸ்வர அனுகிரகத்தினால என்ன ஆச்சாங்க, நிஜமாகவே நெருப்பு இருந்துருக்கு. அவ பொய்யான கேதுல இருந்து நிஜமான நெருப்பு எப்படி சார் வரலாம் அப்படின்னு கேள்வி கேட்கலாமா? அதனால வியாப்தி பாதிதமாக இருந்த போதிலும் அது பாதிதமாகத்தான் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. நெவிச்சாரினாபி லிங்கேன சாத்தியவதி பற்று. அங்கே சாத்தியவதிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒருவேளை அங்கே சாத்தியம் இருக்குமே, ஆனால் அந்த ஹேது தப்பா இருந்த போதிலும் சில சமயத்துல ரைட் ஆகி 19/95 போட்டான் சார். எப்படி இருக்குன்னா அவன் யாரும் 9 அடுத்த 1/5 தான் 100 மார்க் வந்து இருக்குங்க பரீட்சையில. இப்படி அடிக்கலாமா, கேன்சலேஷன் இப்படி பண்ணலாமா சார், பண்ணிட்டான் வந்துருக்கு விவகாரம் முழுக்க. அது மாதிரி சில சமயத்துல புளூக்கில் ஆயிடலாம். இந்த பரீட்சைகள்லாம் 4-5 ஆன்சர் கொடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு டிக் பண்ணோம்னா தெரியாத மாதிரி 1, 2, 3 டிக் டிக் பண்ணிட்டான். சில சமயத்துல வந்துருது, அவனுக்கு ஈஸ்வரானுங்கிற இடத்துக்கு வந்துருச்சு சார். அதனால நம்ம கையாண்ட முறை சரியா இருந்தா ரிசல்ட் சரியா இருக்கும், அது எப்பவும் ரைட்டு. ஆனா சில சமயத்துல கையாண்ட முறை சரியா இல்லாத போனாலும் ரிசல்ட் சரியா வரப்படாதுன்னு நிர்பந்தம் இல்லைன்னு சில சமயத்துல வரலாம். அவ்வளவுதான். व्यभिचारिणापि लिंगेन साध्यवति पक्षे अनुमिति प्रमादर्शना. இதுக்கு எப்படி சொல்ற, ஸ்வனிதர்ம ப்ரஸ்வத்வ தீர்க்கத்வாதி விசிஷ்டத்வேன மித்யாபூதைரபி நித்யைஹி விபுபிஹி வர்ணைஹி சத்யா சாப்த பிரதீதிஹி கிரியதே இது மீமாம்சகைஹி அபிபதனா. இதற்கு என்னன்னு கேட்டோம். மீமாம்சகர் என்ன சொல்ற, வர்ணங்கள் எல்லாம் நித்தியம்னு ஒருத்தன் இருக்காவாம். வர்ணங்கள்ல என்னென்ன, அ இ உ ரு லு ஏ ஐ இவைகளுக்கெல்லாம் வர்ணம். அ இன்னு சொல்றோம் இல்லையா, பேசிக் லெட்டர் அ இ உ ரு லு இவைகள்லாம் நித்தியம் அப்படிங்கிற அவளுடைய இதுல வர்ணம் நித்தியம் அப்படிங்கிற. வர்ணம் நித்தியமா இருந்தாலும் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அப்படின்னு தீர்க்கமெல்லாம் சொல்றதுல இந்த ஹ்ரஸ்வத்துவம் தீர்க்கத்துவம் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சவுண்ட். லெட்டர்ஸ் வேற, சவுண்ட் வேற. அந்த சப்தமானது 2 விதமாக இருக்கு. துவனின்னு ஒண்ணு, சப்தம் வர்ணம். வர்ணாத்மகமான சப்தம், துவன்யாத்மகமான. வர்ணாத்மகமான சப்தம்னா ஆ இ ஊ ரு, மாத்திருக்கா வர்ணமாலா சொல்றோம். மாத்திருக்கைகள் மாத்திர ஆ இ ஊ ரு இவைகளுக்கு மாத்திருக்கான்னு பேரு. அம்பாளுடைய ஸ்வரூபமே மாத்திருக்கா வர்ணமாலான்னு சொல்றது. அதனாலதான் அப்படிங்கிறத என்ன, அம்பாளுடைய ஸ்வரூபம் மாத்திருக்கா வர்ணமாலா. கார்லண்ட் அப்லேட்டா புத்தகம் எல்லாம் பார்த்துக்கிடணும். இந்த ஆ இ ஊ இவைகள்லாம் வர்ணம்னு பேரு, ஆல்பபெட். அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஹ்ரஸ்வம் தீர்க்கம் புலுத்தம் இவைகள்லாம் இருக்கிறதுல இது துவனின்னு பேரு.
இந்த துவனி வர்ணத்தோட தான் இருக்கும், தனியா இருக்காது. இந்த துவனிக்கு மேல வர்ணத்தை ஆட் பண்ணிருக்க நீங்க இருந்தது, அது மேல ஆ அப்படின்னு எழுதப்பட்டது, ஆ அப்படின்னு புலத்தப்பட்டது. இதையே உதாத்தமாகும் ஆ அப்படிங்கிற அனுதாத்தம் ஆ அப்படின்னு. உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் இப்படி. அதே போல ஹ்ரஸ்வம் தீர்க்கம் புலதம். ஒரு ஆண் சொன்னா 9வது. இந்த 9 ஆளையும் அனுநாசிகம் பண்ணி என்ன 18 ஆறு. பாணினி அ அப்படின்னு பட்டு அது 18 ஆக்க சமானம் அப்படின்ட்டு. இப்ப இந்த அ இ உ இவர்கள்லாம் பர்மனண்டா இருக்குன்றார் மீமாம்சை. ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடியதான லென்த் இருக்க பட்சல ஒரு அக்ஷரம் மாத்திரா காலம், 2 அக்ஷரம் மாத்திரா காலம், 3 அக்ஷரம் மாத்திரா காலம், இந்த லென்த் அதெல்லாம் துவனி தர்மங்கள். இந்த துவனி தர்மங்கள் எழுத்துல சேர்த்து நீங்க படிச்சிருக்கு. அயல் அ அப்படிதான் படிக்கப்பட்டது. ஆ ஆ இவைகள்லாம் நீங்க சேர்த்துங்க. இப்ப எது பர்மனன்ட்? வர்ணம் தான் பர்மனன்ட். அ இ ஊ. இதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த லென்த் எல்லாம் யார் சேர்த்தது? நீங்க அதுக்கு மேல சேர்த்து வச்சிருக்க. ஆனா இது சேர்த்ததுனால என்ன சார் அர்த்தம் ஆச்சுன்னா, இந்த சேர்த்ததுனால அந்த இது பொய்யான ரசங்கள்லாம், அந்த ரசம் தீர்க்கம் பொய். பர்மனன்ட் எது? வர்ணம் தான். அ இ ஊ இவள்தான். ஆனா இந்த லென்த் எல்லாம் நீங்க சேர்த்துன்றதுனால அர்த்தம் நமக்கு ஞானம் வருது. இப்ப பாருங்க, நாக அப்படின்னு நியாயமா என்ன சார் சொல்லணும்? அவ்வளவுதான் சொல்லணும். நான் தான் சொல்லியிருக்கு, தான் சொல்லியிருக்கு. ஆனா நாகஹான்னு சொன்ன, நாகஹான்னு சொன்னா யானைன்னு புரியுறதா இல்லையா? அதே போல இன்னொருத்தான் நகஹான்னு சொன்னான். நகஹான்னு ஒரு மரம்னு புரியுறதா இல்லையா? ஆனா இதுல இதுதான் பர்மனன்ட். இந்த தீர்க்கம் இருக்க அது பொய். பொய்யான தீர்க்கம் இருந்ததுனால அது அர்த்தம் சரியா புரியாதுன்னு எங்கேயாவது இருக்கும். யாராவது நாகஹான்னு சொன்னா யானைன்னு புரிஞ்சுன்னா தப்பா போட்ட. நாகஹாங்கிற பதத்தில் இருக்கக்கூடியதான தீர்க்கமானது பொய்யாக இருந்த போதிலும், வர்ண தர்மமாக இல்லாத துவனி தர்மமாக இருந்த போதிலும், அதுல நாகஹான்னு சொன்னா உண்மையான யானைங்கிற ஞானம் வருதா இல்லையா? அதே போலயே கிரஸ்வமா நகஹான்னு சொன்னாலும் அதுல நாங்கிறது வர்ண தர்மமா இருந்து கிரஸ்வமானது துவனி தர்மமா இருந்தாலும், நகஹான்னு சொன்னா ஒரு மரம்னு அர்த்தம் வருதா இல்லையா? வருது. ஆகைய பொய்யான பொருள் இருந்து உண்மையான அறிவு வரப்படாதுன்னு யார் சொன்னா? வரலாமே. ஆகையால் யாப்தி பொய்யா இருந்தாலும் அதனுடைய தப்பமானது அனுமதிமானது உண்மையா இருக்கலாமே. மீன்ஸ் தப்பா இருந்தா ரைட், அந்த ஒரு ரிசல்ட் தப்பா இருக்கணுங்கிறது தான் இல்ல. மீன்ஸ் தப்பா இருந்தாலும் ரிசல்ட்ட ஒரு சமயத்துல ரைட்டா இருக்கலாம். அதான் சொல்றேன். அதுதான் துவனி தர்மாதே துவனி தர்ம ஹ்ரஸ்வ தீர்க்கத்வாதி நிகிஷ்டத்வேன நித்யாபூதைரபி நிச்சைஹி விதுபிஹி வர்ணைஹி. அவ மதத்துல என்ன பண்றது? வர்ணங்கள்னா நித்தியம், வர்ணங்கள்னா விபு. அது மீமாம்சத்தில் சொல்றாங்க. விபுபிஹி வர்ணைஹி சத்யா சாப்த பிரமிதி, நிஜமான சாப்த ஞானம் உண்டாகிறது. கிரியதே இது மீமாம்சகைஹி அப்யுபதமா அப்படின்னு மீமாம்சக்கார வச்சுருக்காங்க. ஏன் சார் மீமாம்சக்கார வச்சுருக்காங்க, வேதாந்தி வச்சுக்கலையா? இல்ல, எப்படி சொல்றீங்க? நான் முதல்லயே சொல்லிட்டு இருக்கேன் கிளாஸ் ஆரம்பத்துல வந்து, வேதாந்த மதத்துல எது உண்மை? பிரம்ம ஒண்ணுதான் உண்மை, பிரம்ம ஒண்ணுதான் நித்தியம். நித்திய வரணும் சொல்லலாம். நீங்க வரவே வரப்படாது, என்னைக்கும் வரப்படாது. நித்தியம்ங்கிற ஒண்ணு சொன்னீங்கன்னா பிரம்மம் ஒண்ணுதான். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்ரா. பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். மற்ற எல்லா பதார்த்தங்களும் ஒரு நாளைக்கு அழியக்கூடியது. அதுக்காக எண்ணிக்கை விட்டுருன்னு சொல்லல, இல்லமா இருக்கலாம். ஆனா பாரமார்த்திகமா இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான். அதான் நமக்கு. ஆகையால் மீமாம்சகை ரப்திபதமா. இன்னொரு வேடிக்கை பாருங்க. கந்த பிராகபாவத்தின்னே கட்டே தாத்விக வியாப்தியாதி மதாபி பிருத்திவித்வேன தாத்விக கந்த அனுமதி தர்சனா. இப்ப ஒரு குடம் உண்டா இருக்கு. பொய்யவன் இப்ப கந்த பிரபாவத்தின் கட்டமானது உண்டாயிருது. முதல்ல பொய்யவன் உண்டு பண்ணினான் குடத்தை.
பைரவன் குடத்தை உண்டு பண்ணினானோ இல்லையோ குடம் உண்டாச்சு. குடம் உண்டானதுமே அந்த குடமானது எதுல இருந்து உண்டு பண்ணினா பிருத்திவியில இருந்து உண்டு பண்ணினா மண்ணு தானே. ஸோ மண்ணுக்கு என்ன சார் குணம்? வாசனை. மண்ணுக்கு வாசனை. அந்த குடத்துல வாசனை இருக்குமா இல்லையான்னு குடத்துலயும் வாசனை இருக்கு அப்படின்ட்டு நம்ம மதத்துல குடம்ங்கிறது தனியா இல்ல, வெறும் மண்ணு தான் குடமாக காணப்படுகிறது. குடம் நீங்க வாக்கால சொல்லிட்டு இருக்கு. வாதாரம் கணம் விசாரம் நாமதேயம் பிரத்திகை தேவ சத்தியம் இப்படியே அத்வைதம் மட்டும் வந்துக்குது. ஆனா என்ன ஆயிடுச்சு நடுவுல நாம கொஞ்சம் கொஞ்சம் தர்க்கத்தையும் வச்சுக்கிறோம். என்னன்னா நல்லா பேசணுங்கிறதுக்காக ஒன்றும் இல்லை, அனலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தர்க்கத்தையும் வச்சோம். கார்த்திகை என்ன சொல்றாங்க, மண்ணுல இருந்து குடம் தான் சார் புதுசா உதர்ந்துருக்கு. அந்த குடத்துல இருக்கக்கூடியதான வாசனை குடம் தான் உண்டு பண்ணும். மண்ணுல இருந்து குடம் தான் உண்டாச்சு. குடத்துல இருக்கிற வாசனை குடம் தான் உண்டு பண்ணும். தான் பிறக்கிறப்பவே தான் குட வாசனையோட பிறக்காது அப்படின்னு. உற்பன்னம் திரவியம் கணம் அகுணம் ஆக்கிரியன்க திஸ்ததி அப்படின்னு அவருடைய நியாயம். அப்படி அவன் சொல்லிட்டு எது உண்டாகிறதோ அந்த உண்டறப்ப சுத்தமாக உண்டாகும். அதுக்கு அப்புறம் தான் அடுத்தது குணங்கள்லாம் அது. இப்ப இந்த குடம் உண்டான ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கு பார்த்தா, இந்த செகண்ட் ஆஃப் இட்ஸ் பர்த், அந்த சமயத்துல அந்த குடத்துல வாசனை இருக்கோ இருக்க. ரெண்டாவது க்ஷணத்துலதான் அதுல வாசனை உட்கார். முதல் க்ஷணத்துல வெறும் குடம் தான் இருக்கா, வாசனையோட குடம் வருமா என்ன? குடம் உண்டாயிருக்கு. செகண்ட் அந்த குடத்துல இருந்து வாசனை உண்டாயிருக்கு. இப்ப அந்த முதல் செகண்ட்ல குடம் உண்டாயிருக்கு, அது பிருத்திவியே இல்லையா? மண்ணில இருந்து குடம் இருக்கு, பிருத்திவி தான். பிருத்திவியா இருந்து அதுல கந்தம் இருக்கணுமே, இருக்கணும். ஆனா இல்ல. ஏன் இல்ல? ரெண்டாவது க்ஷணத்துல வரப்போகுது. அந்த முதல் க்ஷணத்துல இருக்கிற குடத்துல என்ன இருக்கு? கந்த பிராகபாவம் இருக்கு. என்ன இருக்கு? கந்த பிராகபாவம். கந்தம் வரப்போகிறது எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. கந்த பிராகபாவத்தோடு கூடினதான குடத்தில் அதுதான் கந்த பிராகபாவம். இது லோகத்திலேயே நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. கத்தி பண்றான் சார், கத்தி பண்ணா இதுல கூர்மையோட பண்ணியிருக்கானா? இல்ல, வெறும் ஒரு மெட்டல் தான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் கூர்மையை போடுறான், நல்லா தேய்ச்சி கூர்வா ஆக்கி அப்புறம் தான் உங்களுக்கு தான். ஜெனரலா நீங்க எது பண்ணினாலும் முதல்ல அப்படி. பேனாலாம் இருக்கு, கடைக்கு போது பேனா கொடுங்கன்னு பவுண்டர் பேனா சொல்றேன், இந்த பால் பாயிண்ட் பேனா. பவுண்டர் பேனா பண்ணா என்ன நல்லா இருக்கா பார்க்க. அதுக்கப்புறம் நீங்க வாங்கின பிறகுதான் இங்கு விட்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அப்பவே எழுதப்படாதா அப்படின்னு எழுதிச்சுன்னா பழைய நான் பண்ணிக்க வாங்க மாட்டேன். எந்த பொருளும் அவன் சொல்றதும் சில லோக நியாயத்துக்கு சரியாகத்தான் இருக்கு. ஆனா அவன் சொல்றது தீர்மானமா பார்த்தா அது சரியில்லைன்னு தோன்றது. லோகத்தை நமக்கு இருக்கிறத வச்சிருந்துதான் அவனே யூஸ் பண்ணித்தான் சொல்லிட்டுருக்கான். இல்ல, குடமானது உண்டாகிற க்ஷணத்துல அது வெறும் குடமாகத்தான் இருந்தது. அதுல இன்னும் வாசனை இல்லை. வாசனை இல்லைன்னா வாசனை வரக்கூடியதான நிலையில இருந்தது. வாசனை வரக்கூடியதான நிலைக்கு நாம் என்ன சொல்றோம்? கந்த பிராகபாவத்துடன் கூடினதான குடம். இனிமேல இந்த குடத்தில் வாசனை வரும். ஆகையால் கந்த பிராகபாவத்தினே கட்டே பிருத்திவித்வாதினா கந்தமானது இது குடமானது வாசனையுடன் கூடியிருக்கு. ஏன்? மண்ணா இருக்கிற காரணத்தினா. இது ரைட்டா தப்பா? ரைட்டு. ஆனா இந்த குடத்துல மட்டும் தகராறு. முதல் க்ஷணத்தில் இருக்கிற குடத்துல மட்டும் அது சரியா இல்லை. ஆகையால் கந்த பிராகபாவத்தினே கட்டே தாத்விக வியாப்தியாதி மதாபி பிருத்திவித்வேன பிருத்திவித்வேன எத்திர எத்திர பிருத்திவி தத்திர கந்தவத்துவம். சரியான வியாப்தி. ஆனா சரியான வியாப்தியாக இருந்த போதிலும் அப்ப என்னாச்சு? அதாத்விக கந்தானம் இது தர்சனா. அங்க ஆக்சுவலி கந்தம் இல்லை. கந்த பிராகபாவத்தின கட்டத்துல கந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் க்ஷணத்துல பிறந்த க்ஷணத்துல கந்தம் இல்லை சார். வியாப்தி பர்மனண்டா இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. முன்னால எதிகார ஹேதுல வியாப்தி தப்பா இருந்தாலும் அனுமையும் ரைட்டு இருந்தேன். இங்க வியாப்தி சரியா இருந்தாலும் அனுமையும் தப்பா போயிடும். ஆகையால் நீங்க சொன்னதான அனுமானம் சர்வதா பத்து. பிருத்திவித்வாதின தாத்விக பிருத்திவித்வேன அதாத்விக கந்தானமிதி தர்சனா பிரதிபிம்பேன பிம்பானமிதி தர்சனா. அதுக்கு மேல பிரதிபிம்பத்தினால பிம்பானமிதி தர்சனா. பிரதிபிம்பம் எங்க இருக்கோ அங்கெங்கெல்லாம் பிம்பம் இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றாங்க.
பிரதிபிம்பேன பிம்பானுமதி பிரதர்சனா எத்திர எத்திர பிரதிபிம்பா தகரத்திர பிம்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்னன்னா இந்த இடத்துல பாருங்க, பிரதிபிம்பேன பிம்பானுமதி தர்சனாங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். பிரதிபிம்பம்ங்கிறது என்னது? பிம்பம் தான் பிரதிபிம்பம், அது வேற நினைக்கவில்லை. ரொம்ப பேர் என்ன நினைச்சிருக்கா, பிம்பம் வேறு பிரதிபிம்பம் வேறு, பிரதிபிம்பம் இருக்கிறதுனால பிம்பம் இருக்குன்னு காணப்படுறது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். வஸ்துதா பிரதிபிம்பம்ங்கிறதே கிடையாது. பிரதிபிம்பமும் பிம்பமும் ஒண்ணுதான். என்ன சார் ரெண்டு தோன்றதே, நான் அப்படி கண்ணாடிக்கு முன்னால நிக்கிறேன், கண்ணாடிக்குள்ளதானே பிரதிபிம்பம் இருக்குன்னு. வேறா தோன்வது நிச்சை, இருக்கக்கூடியது பிரதிபிம்பம் ஒண்ணுதான். பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் ஐக்கியம், இது நம்ம சொல்லப்போம். அவன் அது இல்லைன்னு வச்சுட்டு பிரதிபிம்பத்தினால பிம்ப அனுமதி தோன்றதுங்கிற விவகாரத்துல வச்சுட்டு நமக்கு அதுக்கு நம்ம சொன்னதுக்கு சொல்லப்படும். இது கொஞ்சம் இந்த பிம்ப பிரதிபிம்பவாதம்னா என்னது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். இதை